மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பயன்முறை தமிழில் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தோம். சந்தி அப்படிங்கிற பகுதியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல புணர்ச்சி அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். அது என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, புணர்ச்சி அப்படின்னாலே சேருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சேருதல், ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேருது, அதனால் என்னென்ன நிகழுது அப்படிங்கிறது தான் புணர்ச்சியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு புணர்ச்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சொல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு தமிழ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, இது முதல்ல இருக்குது. அடுத்து மொழி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, இது 2 சேரப்போகுது. சரியா? முதல்ல இருக்க சொல்ல நிலைமொழின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம். முதல்ல இருக்கிறது எப்போவுமே என்ன சொல்லுவாங்க? நிலைமொழி. ரெண்டாவது சேர்றது இந்த கூட்டல் குறிக்கு அடுத்து ஒன்று இருக்குது தெரியுமா? இதை இந்த தமிழோடு முதல்ல இருக்கிறது சேரப்போகுது. அதனால் இது வருமொழின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறது நிலைமொழின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வார்த்தையிலையும் 2 வார்த்தை சேரப்போகுதுன்னா முதல்ல இருக்கிறது நிலைமொழினும், ரெண்டாவது சேரப்போகிறதுனால அது பேர் வருமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2ம் சேரும்போது என்ன நிகழுது அப்படிங்கிறதான் புணர்ச்சியை நம்ம பார்க்குறோம். சரியா? வருமொழியும் நிலைமொழியும் சேரும்போது புணர்ச்சி ஏற்படும். இதை 2ஆக நம்ம பிரிக்கிறோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு பிரிக்கிறோம். சரியா? அதாவது எந்தவித மாற்றமும் இல்லாமல், எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னா அது ஜென்ரலாக நடக்கிறது அப்படி சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புணர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. தமிழ் கூட்டல் மொழி, அது எப்படி தான் புணரும்? தமிழ் மொழி, அவ்வளோதான். எளிமையாக அதில் ஏதாவது ஒன்று மாற்றம் வந்துச்சா, அது அப்படியே இருக்குது, சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள். அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சின்னா இந்த மாதிரி சேரும்போது என்ன ஆகும்னா மாற்றம் ஏதாவது ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படும் போது அதுக்கு பேர் விகார புணர்ச்சி. புணரும்போது மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது? விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். நம்ம புணர்ச்சியை எத்தனை பிரித்தோம்? 2ஆக பிரித்தோம். சரியா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அடுத்து விகார புணர்ச்சியை 3ஆக பிரிக்கும். எப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல். சரியா? இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறோம். அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோன்றல். தோன்றல் அப்படின்னா ஒன்று தோன்றுறது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று தோன்றியது அப்படின்னு அர்த்தம். இப்போ சூரியன் தோன்றியது, சந்திரன் தோன்றியது, புதுசாக ஒன்று உருவாயிருக்கு, நமக்கு கண்ணுக்கு தென்பட்டுருச்சு அப்படின்னா தோன்றியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், வாழை கூட்டல் பழம், இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். வாழைப்பழம், இங்கே இப்புங்கிற வார்த்தை என்ன இருக்குது? புதுசாக தோன்றி இருக்குது. அதனால் இது பேர் என்னது? தோன்றல் விகாரம். அப்போ மாற்றம் நிகழுதா? இந்த மாதிரி மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா, புணரும்போது மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா, 2 சொல் சேரும்போது மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா அது பேர் என்னது? தோன்றல் விகாரம். அடுத்து திரிதல் விகாரம். அது என்ன திரிதல் அப்படின்னா, இப்போ பால் இருக்குதா, பால் கூட கொஞ்சோண்டு உரமோர் ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆயிரும்? அதுவும் மோராக மாறிடும். சரியா? இல்லைன்னு அப்படின்னா பாலை ஒரு அசுத்தமான ஒரு பாத்திரத்தில் போட்டு காய்ச்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது திரிஞ்சு கெட்டு போயிடும். அப்போ திரிஞ்சிருச்சு, ஒன்று இன்னொன்னா மாறிடுச்சு அப்படின்னா தான் அது பேர் திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், மா கூட்டல் இலைன்னு இருக்கா, இங்கே ஈ இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஈ இருக்குது. அடுத்து இங்கே வருங்க, புணர்ந்த பிறகுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வியாக மாறிச்சு, மாவிலை அப்படின்னு. மா கூட்டல் இலை, மாவிலை. அப்போ ஈ என்னவா மாறிடுச்சு? வியாக மாறிடுச்சு. அப்போ ஒன்று இன்னொன்னா திரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதான் திரிதல் விகாரம். அப்போ மாற்றம் நிகழுதா? மாற்றம் நிகழ்கிறதுனால தான் அது பிறகு என்னது? விகாரம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கெடுதல். கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து அழிஞ்சிரும், கெட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை பற்றி பார்க்கலாம். 4 கூட்டல் மறை, நான்மறை. அப்போ இங்கே என்ன கெட்டு போச்சு? கூ அப்படிங்கிற வார்த்தை என்னாச்சு? அழிஞ்சு கெட்டு போயிடுச்சு. அதான் கெடுதல் விகாரம். அப்போ மாற்றம் உருவாயிடுச்சுன்னா அது பேர் என்ன சொல்கிறோம்? கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே அடக்கிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன். புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்தோம்? 2ஆக பிரித்தோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி.
அடுத்து இயல்பு புணர்ச்சினா மாற்றம் இல்லாமல் இருக்கும், விகார புணர்ச்சினா மாற்றம் வரும். அதனால் இதை 3ஆக பிரிப்போம். தோன்றல் பார்த்தோம், அடுத்து திரிதல் பார்த்தோம், அடுத்து கெடுதல். சரியா? எல்லாத்துக்கும் சான்றோடு எழுதணும். சான்று ரொம்ப முக்கியம். பயன்முறை தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்னது சான்றுகளோடு எழுதுங்க. சரியா? எடுத்துக்காட்டோடு தான் எழுதணும். அதுதான் நல்ல மதிப்பெண்ணை வந்து உங்களுக்கு கொண்டு வரும். அடுத்து வந்து சந்தி பார்க்கலாம். ஒரு சொல்லோடு விகுதியும் சொல்லும் சேரும்போது ஏற்படும் மாற்றம் தான் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்லும் அடுத்து ஒரு விகுதியும் சேருது, அப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும், அதுதான் சந்தி. இது ஓரளவு புணர்ச்சி மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அங்கே வந்து 2 சொற்கள் சேருதுன்னு பார்த்தோம், இங்கே ஒரு சொல்லும் ஒரு விகுதியும் சேருது. சரியா? ஒரு சொல்லு ஒரு விகுதி 2 சேரும்போது என்னென்ன மாற்றம் ஏற்படுது. இந்த சந்தி அப்படின்னா என்னென்ன ஃபஸ்ட்டு பொருள் புரிஞ்சுக்கோங்க. சந்தினா ஒரு புள்ளி வச்ச எழுத்து ஒற்றுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒற்றுனாலும் புள்ளி வச்ச எழுத்துனாலும் ஒன்று தான். புள்ளி வச்ச எழுத்து ஒற்று இது ஏதாவது ஒரு வார்த்தை வரும், அதுக்கு பேர் தான் சந்தி. சந்தினாலும் அந்த புள்ளி வச்ச எழுத்துனாலும் ஒற்று எழுத்துனாலும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், சந்தி முக்கியம். ஏனென்றால் எடுத்துக்காட்டு பாருங்கள், பழங்கூடை பழக்கூடை, இதில் இங்கு இருக்குது, இதில் இக்கு இருக்குது. பழங்குடையில் இங்கு இருக்கும், அதனால் அது பழமையான கூடை அப்படிங்கிற பொருளை தந்துடுது. சரியா? இங்கு இருந்ததுனால அது பேர் என்னது, பழமையான கூடை அப்படின்னு பொருளை தருது. அதுவே பழக்கூடை அப்படிங்கிறதுல இக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு சந்தி வருது. சந்தின்னா என்னென்னு பார்த்தோம், புள்ளி வச்சு எழுத்து பார்த்தோமா. அப்போ அங்கே இங்கு வந்துச்சு, இங்கே இக்கு வருது. இப்போ இக்கு வந்ததுனால அதோட பொருளே மாறிடுச்சு. எப்படின்னா, இங்கு வந்ததுனால பழமையான கூடைன்னு படித்தோம், இங்கே இக்கு வந்ததுனால பழங்களை உடைய கூடை பழக்கூடை அப்படின்னு பொருளை தருது. அப்போது இதனால தான் சந்தி முக்கியம். சந்திங்கிறது ஒரு புள்ளி வச்ச எழுத்து. ஒரு புள்ளி வச்ச எழுத்து ஒரே ஒரு எழுத்து மாறினாலும் அதோட முழுமையான பொருளே என்ன ஆகிடுது, மாறிடும். அதனால தான் என்னது சந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் இதை எழுத்துக்காட்டோடு எழுதினாதான் என்னது சான்றுகளோடு விளக்கணும். அடுத்து சந்தியை வந்து கொஞ்சம் பிரிக்கலாம். சந்தியை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். அது சந்தி எப்படின்னா, அது சந்தி வந்து அந்த புணரும்போது முன்னும் பின்னும் வந்து சில எழுத்துக்கள்லாம் தோன்றும், அதை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம். உயிரீற்று சந்தி, மெய்யீற்று சந்தி, அகச்சந்தி, புறச்சந்தி, சொற்சந்தி அப்படின்னு 5 வகையாக வந்து இப்போதைக்கு நம்ம என்னது பிரித்து காட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு உயிரீற்று சந்தி அப்படின்னா ஈறு அப்படின்னுக்கலாம். ஈறு அப்படின்னா இறுதி அப்படின்னு பொருள் வரும். என்ன பொருள்? இறுதி. இறுதினா என்னது, முடிவுன்னு உங்களுக்கு தெரியும். ஈறுனா என்னன்னு பார்த்தோம், முடிவு அப்படின்னா பொருளை வருது அப்படின்னு பார்த்துக்கிறோம். அப்போ உயிரெழுத்தை இறுதியாக வைக்கும்போது ஏதோ ஒரு சந்தி உருவாகுது. உயிரீற்று சந்தினா உயிர் எழுத்து இறுதியாக வரும்போது ஒரு சந்தி தோன்றும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த மணி கூட்டல் ஒளி அப்படிங்கிறது மணியொளி அப்படின்னு நம்ம புணர்ச்சிருக்கோம். இதில் இந்த நீ இருக்குது தெரியுமா, ஈறுனா இறுதின்னு அர்த்தம். இந்த லாஸ்ட்டு உள்ள எழுத்து பாருங்கள், மே வந்து முதல்ல இருக்குது, ரெண்டாவது நீ இருக்கா. அந்த நீ எப்படி பிடிப்போம், இன்னு கூட்டல் ஈன்னு பிடிப்போம். ஈங்கிறது என்ன எழுத்து, ஒரு உயிர் எழுத்து. நம்ம படிச்சிருப்போம், ஆனா அவனா ஈனா இது எல்லாமே என்னது எழுத்துன்னு பார்த்துருப்போம், உயிர் எழுத்துன்னு பார்த்துருப்போம். அப்போ வந்து அங்கே உயிரெழுத்தாக இருக்கிற நீ, இன்னு கூட்டல் ஈங்கிறது, அந்த நீங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து சேர்ந்துருக்கும். இப்போ இன்னுங்கிறது மெய்யெழுத்து, அடுத்து என்னது ஈங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து இறுதியாக இருக்கும்போது இன்னொரு சொல்லோட சேருது, ஒரு விகுதியோடு சேருது. அப்படி சேரும்போது என்னாகுது அப்படின்னு பார்க்கும்போது மணி கூட்டல் ஒளி என்ன ஆகுது, மணியொளி அப்படின்னு ஒரு வித்தியாசமாக ஒரு சந்தியை உருவாக்குது. சரியா? ஒரு புதுசாக ஒரு மொழியை உருவாக்குனால இதுக்கு பேர் என்னது, உயிரீற்று சந்தி அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அடுத்துங்க பாருங்கள், இங்கே தாய் கூட்டல் மண் அப்படிங்கிறது மெய்யீற்று சந்தியில் பொறுத்த வரைக்கும் ஈறு அப்படின்னால என்னென்னு பார்த்தோம், இறுதின்னு பார்த்தோம். மெய்யெழுத்து இறுதியாக வரும்போது இங்கே சந்தி வரணும். இப்போ பாருங்கள், தாயில் ரெண்டாவது எழுத்தா இறுதியாக என்ன இருக்குது, ஈ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. இந்த புள்ளி வச்சு எழுத்துனாலே மெய்யெழுத்துன்னு அர்த்தம். இந்த மெய்யெழுத்துனால ஒற்றெழுத்துனால சந்தினா இது எல்லாமே ஒன்று தான். அப்போ ஈ அப்படிங்கிற எழுத்தோட
இன்னொரு விகுதி வந்து புணருது. அப்போது வந்து உருவாகிற மாற்றத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெய்யெழுத்து லாஸ்ட்டு இறுதியாக இருக்கும்போது இன்னொரு விகுதியோடு புணரும்போது அது பேர் மெய்யீற்று சந்தி அப்படின்னு அவங்க பொருளை சொல்கிறாங்க. சரியா? அடுத்து அகச்சந்தி. அகச்சந்தி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சொல் வந்து இடைநிலை உருபு விகுதி இதோடு சேரும்போது, ஏதாவது ஒரு உருபு விகுதியோடு சேரும்போது ஒரு மாற்றம், ஒரு புணர்ச்சி ஏற்படும். அது வந்து அகச்சந்தி. இப்போ எடுத்துக்காட்டு, ராமன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது, ஒரு பெயர் சொல். அதோட கு அப்படிங்கிறது வந்து நம்ம சேர்க்குறோம். இது வந்து ஒரு உருவு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த வேற்றுமை உருவில் வந்து ஐயாள் கு இன்னது கண் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த வந்து ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு, அடுத்து ஆள்ங்கிறது 3ஆம், கு அப்படிங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. அந்த கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வந்து இந்த ராமன் அப்படிங்கிற பெயர் சொல்லோட சேருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராமனுக்கு அப்படின்னு ஒரு என்னது இக்கு அப்படிங்கிற ஒன்று என்னது ஒரு மெய்யெழுத்து உருவாக்கிருச்சு. அதனால் இது பேர் என்னது அப்படின்னா, இதுக்கு தனியாக இருந்தது அகச்சந்தி அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கிறோம். அடுத்து புறச்சந்தி. புறச்சந்தியை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம புணர்ச்சிக்கு வர்றதை அப்படியே எழுதுனா போதும். புணர்ச்சிக்கு என்ன பார்த்தோம், 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியும் அடுத்து என்னது இறுதி எழுத்தான வருமொழியும் முதல் எழுத்தும் சேரும்போது அடைகிற மாற்றத்தை தான் வந்து புறச்சந்தி அப்படிங்கிறாங்க. அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும், சரியா, இது ரெண்டும் புணரும்போது மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா அது பேர் தான் என்னது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புறச்சந்தி அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள். இங்கே வந்து நை அப்படிங்கிறது வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து அப்படின்னா பான்னு இருக்குது. இது ரெண்டும் அவனை கூட்டல் பார்த்தேன். இப்பு வருது எக்ஸ்ட்ரா ஒரு சந்தி, இப்புங்கிறது ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருச்சு. அதனால் இது பேர் என்ன சொல்லியிருக்காங்க, புறச்சந்தி அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து முடிவில் வந்து சொற்சந்தி பற்றி கொடுத்துருக்காங்க. சொற்சந்திங்கிறது சொற்கள் ஏற்படும் மாற்றத்தை சொற்சந்தி அப்படின்னு வந்து ரொம்ப எளிமையாக விளக்கியிருக்காங்க. இப்போ என் கூட்டல் ஐ அப்படிங்கிறத வந்து எண்ணெய் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. சரியா? இதை வந்து சொற்சந்தி. சரியா? இதை வந்து நீங்கள் வந்து இதை இப்படியே படிங்க. அதாவது அகச்சந்தினா என்ன, புறச்சந்தினா என்ன, ஃபஸ்ட்டு சந்தினா என்னன்னு ஃபஸ்ட்டு விளக்கியிருக்கணும். அடுத்து சந்தி ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 எடுத்துக்காட்டுகளையும் சான்றுகளையும் கொடுத்துருக்கணும். அடுத்து சந்தியோட வகைப்பாடு. சந்தி வகைப்பாடுங்கும் போது சந்தி எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். முன்பும் பின்பும் தோன்றும் எழுத்துக்களை வச்சு தான் நம்ம சந்தியை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உயிரீற்று சந்தி, மெய்யீற்று சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லைனாக வந்து நான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து என்னது இப்படி கீழே எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஜ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா? அடுத்து உயிரீற்று சந்தி அப்படின்னு பார்க்கும்போது நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து வந்து புணர்வது வந்து உயிரீற்று சந்தி அப்படின்னு பார்க்குறோம். மணி கூட்டல் ஒலி மணி ஒலி அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. உயிரெழுத்து இறுதியாக வந்து ஒரு சந்தியை கொண்டு வந்துச்சுன்னா அது பேர் என்னது, உயிரீற்று சந்தி. அதுவே வந்து மெய்யெழுத்து இறுதியாக வந்து ஒரு புள்ளியில் வச்ச எழுத்தை வந்து கொண்டு வரும், அது வந்து என்னது, மெய்யீற்று சந்தி. அகச்சந்தினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விகுதியோட ஒரு உருவோடு புணரும்போது அது வந்து அகச்சந்திங்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வருமொழி வந்து முதல் எழுத்தும் நிலைமொழியோட வந்து இறுதி எழுத்தும் புணர் வந்து புறச்சந்தி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சொற்சந்திங்கிறது சொற்கள் ஏற்படும் சந்தி மாற்றத்தை சொற்சந்தி அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்கோம். சரியா? இது வந்து தனித்தனியாக கேள்வியாக கூட கேட்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் சேர்த்தை இப்போ நான் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து இதை படிச்சுக்கிறது நல்லது. சரியா? அது தனித்தனியாக கேள்வியாக கூட கேட்கலாம். சரியா? புணர்ச்சி தனியாக, சந்தி தனியாக, வேறு கேள்வியாக கூட கேட்கலாம். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சான்றுகளோடு எழுதினா தான் உங்களுக்கு சரியான மதிப்பெண்ணை பெற முடியும். நன்றி.